தங்கராஜை பற்றி ரேவதியை விட தெரிஞ்சவங்க வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நல்லாவே தெரியும். பாக்கியராஜ் வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டப்போ ரேவதி வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா அவரோட கோவம் இப்போது மதி மேலேருந்து ரேவதி மேலே போயிருக்கு. ரேவதி மேலேருந்து பாக்கியராஜ் மேலே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம ரேவதி நினச்ச மாதிரி ரேவதி பயந்த மாதிரி தங்கராஜோட கோவம் முழுசும் பாக்கியராஜ் மேலே திரும்பிருச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது இவர் அண்ணனா தன்னோட தங்கச்சி எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பேசினாங்க. அந்த வார்த்தை தங்கராஜை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து பேசியிருந்திருக்கலாம், நம்ம பாக்கியராஜை பேசாதனா வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லையா நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இன்னும் 2-3 டேஸ் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ரேவதி பேசியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. நம்ம பாக்கியராஜ் பேசினதுனால தங்கராஜ் அதை ரொம்ப ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் சுரேஷை தான் பக்கம் இழுக்கணும்னு சொல்லி ஏதேதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் நான் உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணுங்கிறதுக்காக பேசி வச்சுருக்கேன், 1 வருஷத்தில் நீ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவே அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த விஷயத்தை நம்ம சுரேஷ் பாசிட்டிவான ஒரு பார்வையில் தான் பார்க்குறாரு. அவருக்கு இன்ஸ்பெக்டர் ஆகிறதுல அவ்வளோ ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை தூண்டிவிட்டதே நம்ம தங்கராஜ் தான். இப்போ அவர் எஸ்ஐயாக இருக்கிறதுக்கு காரணமே தங்கராஜ் தான் அப்படின்னு நம்ம சுரேஷ் எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக சுரேஷ் எக்ஸாம் எழுதியிருப்பார், ரெக்கமெண்டேஷனில் கிடைக்கிற வேலையும் கிடையாது அது. ஆனால் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவர் எதுக்கு போலீஸை பார்த்து பயப்படணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம தங்கராஜுமே கூட போலீஸை பார்த்து பயப்பட தான் செய்கிறாரு. ஆனால் சுரேஷ்க்கு அவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. நம்ம சுரேஷோட வேலை விஷயத்தில் தங்கராஜ் எப்போவுமே கண்ணும் கருத்துமா இருக்காரு. ஏன்னா அதனால இவருக்கும் பெனிஃபிட் இருக்கு. இவர் பண்ற பிஸ்னஸ்ல இல்லீகலா ஏதாவது இருந்தா சுரேஷை வச்சு டீல் பண்றது, இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம தங்கராஜை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு அவர் வளர்ந்து நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் சுரேஷோட சப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சுரேஷ்க்கு இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம தங்கராஜ் அரும்பாடு பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை நம்ப வச்சதுனால இப்போ சுரேஷ் வீட்டுக்கு வந்து பாக்யராஜுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். இதுதான் நம்ம தங்கராஜோட மாஸ்டர் பிளான். எப்போவுமே இப்படி தான் சுரேஷை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காரு. மதி தான் இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது. ரேவதி வீட்டுக்கு போக வேண்டாம், இப்போதைக்கு நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. லக்ஷ்மியும் ராகவனும் தங்கராஜ் கூட தான் போய் வாழ்ந்தாகணும் ரேவதி அப்படின்னு அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உடனே கூட கிளம்பி போயிடலாம், கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவர் கூப்பிட வருவார், அப்போ போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பட் இந்த விஷயத்துக்கு காரணமே அம்மாவும் அப்பாவும் நம்ம இங்கே இருக்கிறத விரும்பலை அப்படிங்கிறது தான் அவங்க நினச்சிட்டு இருக்கிறது. மதியம் கூட சொல்கிறாங்க, யார் என்ன வேணால் பேசிட்டோம், நானே வீட்டை விட்டு போகணும்னு சொன்னப்போ போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், இது நீ பிறந்த வளர்ந்த வீடு, நீ எதுக்கு இங்கேருந்து போகணும், நீ இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எதையுமே ரேவதியால் ஏற்றுக்க முடியல. எல்லாரையும் நான் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், நான் 2 குழந்தைங்களை பெற்று வச்சுருக்கேன், அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக என்னால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், அவங்களுக்கு அவங்க அப்பா வேணும்ல, அதுக்காகவாவது நாங்கள் போய் தான் ஆகணும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அவர் கூப்பிடுவார். சுரேஷ் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆரம்பத்தில் அக்காவை அடிச்சிருக்காருன்னு கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவன் ஈஸியாக சமாதானம் ஆகிடுவான். அவன் சமாதானம் ஆகலைனாலும் அவர் சமாதானப்படுத்திடுவார் சுரேஷை மட்டும். மற்றவங்கள எல்லாரையுமே அவர் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. என் அண்ணனை மட்டும்தான் அவரால் எதுவும் பண்ண முடியல. முக்கியமாக என் அண்ணனாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கான காரணம் அவங்க தங்கச்சி இருந்தது. அவங்க தங்கச்சி இறந்ததையும் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதையும் முடிச்சு போட்டு பயங்கரமாக எல்லாரும் முன்னாடியும் என் அண்ணனை கெட்டவங்களாக்கி இப்போ வரைக்கும் அன்னைக்கு இந்த வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் வச்சுருக்கிறதுமே அவரால் தான். அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. உன்னோட வேலையை பறிச்சது எனக்கு மனசு கேட்கல, அதனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ வந்து பேசினதுனால தான் இப்படி அவர் நடந்துக்கிட்டாரான்னு கேட்டால் அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. அவருக்கு ஒரு நாளைக்கு என்னை திட்டுறதுக்கு ஒரு காரணம் வேணும். அன்றைக்கி அந்த காரணம் கிடச்சிச்சு, அதை வச்சு பேசிட்டாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் நான் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த பக்கம் அடித்தாருன்னா சரி ஓகே அப்படின்னு அந்த வலி இருக்கிற வரைக்கும் அழுதுட்டு அதுக்கப்புறம் விட்டுடுவேன். நான் அந்த நேரம் பார்த்து அண்ணன் கால் பண்ணவும் நான் நல்லாவே மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அடிக்கடி அடிச்சிருக்காரா அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதெல்லாம் அடிப்பார் மதி, உனக்கு தெரியாது அவர் எவ்வளோ மோசமானவருன்னு. அவர்கிட்ட பகைச்சிக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போது நீ அவர்கிட்ட போய் அவமானப்படுத்துகிற மாதிரியும் அவர்கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு வந்துட்டல, நான் சும்மா சொல்லலை, இது வரைக்கும் யாருமே அவர்கிட்ட அந்த மாதிரி பேசினது கிடையாது. இப்போது நீ வந்து அப்படி பேசிட்டியா, அதுவும் ஏன் முன்னாடி அவங்க அம்மா முன்னாடியெல்லாம் பேசிட்டதுனால கண்டிப்பாக அவங்க அம்மா நிறைய தூண்டி விடுவாங்க. என்னடா பொம்பளை இவ இப்படி பேசிட்டு போகிறான்னு அப்போவே பேசினாங்க. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் இதை மனசுக்குள்ளே வச்சுக்குவார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை பழி வாங்கணும்னு நினைப்பாரு. அவரை மட்டும் எப்போவுமே முழுசாக நம்பிடாத, அதில் மட்டும் நீ தெளிவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போவுமே உங்கள் புருஷனை மட்டும் நான் நம்பவே மாட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த வீட்டில் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு உங்கள் புருஷன் மட்டும்தான் காரணம், ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நான் தாங்க அவர் எடுக்கணும் அப்படின்றாங்க. பேசாமல் ரிவெஞ்ச் எட அப்படின்னு ரேவதி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் நம்ம
ரேவதியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு நம்ம லக்ஷ்மியும் ராகவனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி வெளியே வராங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வருவார். அவர் வரும்போது நான் போயிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கேயே இருந்து உங்கள் மானத்தை எல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம்? நீ இங்கே இருந்தீன்னா எங்கள் மானம் போகுதுன்னு நாங்கள் சொன்னோமா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நீ கேட்டப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. அப்போ லக்ஷ்மி இருந்துட்டு, இல்லை ரேவதி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு, மா போதுமா, ஆனால் உங்களை மாதிரி ஒரு பேரண்ட்டாக எப்போவுமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஒரு பையன் ஒரு பொண்ணு பெற்று வச்சுருக்கேம்மா. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர அந்த பொண்ணை நிஜமாவே நான் எப்படியெல்லாம் அந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னு நினச்சனோ அந்த மாதிரி என் மருமகளை பார்த்துப்பேன். அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் சரி, என் பொண்ணு கண் கலங்குனா நான் அவனை சும்மா விட மாட்டேன். நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கிற மாதிரிலாம் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ரேவதி கண் கலங்குறாங்க. அப்போது நம்ம மலர் இருந்துட்டு, என்ன நீ அவங்களுக்கு மேலே அக்கறையே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஏதோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து தானே ஆகணும், அதுதானே அத்தையும் மாமாவும் சொன்னாங்க, நீயே ரேவதி எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லவும், நல்லா சொல்லு மலர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரேவதி பேசுறது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. வேண்டாம் எதுவும் பேசாது அப்படின்னு மலர் நம்ம ரேவதி கிட்ட சிக்னல் கொடுத்துட்றாங்க. அவங்க வருத்தப்படுறாங்க, வேண்டாம் எதுவும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ராகவன் இருந்துட்டு, மாப்பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு. அப்பா நான் டென்ஷன் ஆகிடுவேன்ப்பா, இப்போவே நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறீங்களேங்கிறதுக்காக தான் போகிறேன்னு சொல்கிறேன். அந்த ஆள் கூட இருக்கவும் எனக்கு பிடிக்கல, அந்த வீட்டில் மருமகளாக வாழ்கிறதுக்கும் பிடிக்கல, இப்போ கூட என் பிள்ளைங்களுக்காகவும் உங்கள் மானம் போயிடுதுன்னு சொல்கிறீங்களேங்கிறதுக்காக தான் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு நான் வேணும்னு நினச்சாருன்னா திரும்ப திரும்ப வந்து கூப்பிட்டோம், ஏன் அவர் தானே அடித்தாரு, சாரி கேட்டால் போதுமா, நான் மன்னிக்கிற வரைக்கும் என்கிட்ட சாரி கேட்கட்டுமே, கூப்பிடட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற, புருஷனை போய் இப்படியெல்லாம் நடத்தலாமா அப்படின்றாங்க லக்ஷ்மி. அப்போ பொண்டாட்டியை மட்டும் இப்படியெல்லாம் நடத்தலான்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்களாமா? பொண்டாட்டியை புருஷன் அடிக்கலாம், பொண்டாட்டியை வந்து புருஷன் எப்போவுமே அவமானப்படுத்தலாம், என்னன்னாலும் பேசலாம், அடிமை மாதிரி நடத்தலாம், ஆனால் பொண்டாட்டி மட்டும் புருஷனை எதுவுமே சொல்லிடக்கூடாது, அப்படி தானே அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி ராகவனை திரும்பி பார்க்குறாங்க. என்ன எதுக்கடி பார்க்குற அப்படின்னு. இல்லைங்க உங்கள் பொண்ணு கேட்குறா சொல்லுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, சில ஆம்பளைங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ரேவதியால் பொறுத்துக்க முடியல. அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க அம்மா விஷயத்தில். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணும் போது நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை தான், நீங்கள் பண்ணிக்கோங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க. அண்ணா அதை பண்ணுறேன்னு தானே சொல்லிச்சு, பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருச்சு. அதே மாதிரி தானேப்பா அம்மாவுக்கும், ஏன் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா என்ன பெருசாக கஷ்டப்பட்டுட்டா, அப்படி என்ன டென்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டா, அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு தேவையில்லாமல் காசுக்கு தான் தண்டம் அப்படின்றாங்க. காசுக்கு தண்டமா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு சமாதானம் ஆயிருக்கும், ஆறுதலாகவும் இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவங்க செக் பண்ணிக்கலான்னு தோணுதுன்னு சொன்னதுக்கே நீங்கள் மூஞ்சில் அடிச்சு மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்னு. யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மலர் மேலேயும் மதி மேலேயும் பழி வந்துருமோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க நம்ம மதியும் மலரும். அப்போ ரேவதி இருந்துட்டு, ஆமாப்பா அம்மா தான் சொன்னாங்க, அம்மா என்கிட்ட வருத்தமாக சொன்னாங்க, நான் உங்ககிட்ட கோபமாக கேட்குறேன் அவ்வளவுதான். ஏன் அவங்க இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யலையா? இன்னைக்கு மலரணி செய்கிற மாதிரி ஒரு காலத்தில் எங்கள் எல்லாருக்கும் அம்மா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டாவது அம்மாவுக்கு சரி பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? நீங்களா பணம் கொடுக்க போகிறீங்க, அண்ணன் தானே கொடுக்க போகுது, அண்ணனே அதுக்கு தயாராக இருக்கும்போது நீங்கள் ஏன்ப்பா வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. சரிம்மா நான் அது மாதிரிலாம் இனிமேல் பேச மாட்டேன், நான் வேணா பாரு இந்த வாரத்தில் பாக்யராஜ் கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்கிறேன், நீ மாப்பிள்ளை வந்தால் கூட போமா அப்படின்றாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைனா தாராளமாக நீங்கள் வரலாம், இல்லை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லலாம், நான் வந்து கேட்குற மாப்பிள்ளை கிட்ட நான் கேட்க மாட்டேன்னு நினைக்காத, அதுக்காக அடி வாங்கிக்கிட்டு பொறுத்து போகணும்னு நான் சொல்லலை, மருமகள்களை எப்படி சொல்கிறனோ அதே தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். தோ அன்னைக்கு சுரேஷ் மதியை அடித்தான், மதி உடனே சும்மாவாக இருந்துச்சு, சுரேஷ் அடித்தால, அது போல் நீ மாப்பிள்ளை கிட்டலாம் நடந்துக்க கூடாது, அதெல்லாம் தப்புமா அப்படின்றாங்க. அப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா, யாரும் யாரையும் அடிக்கக்கூடாதுப்பா, அந்த ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. அது என்ன பொம்பளையை ஆம்பளை அடிக்கலாம், ஆனால் ஆம்பளையை மட்டும் பொம்பளை கை நீட்டக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எங்கப்பா இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க? பொம்பளைங்க வீட்டோட அடங்கி கிடக்கணுங்கிறதே ஆம்பளைங்க அவங்க இஷ்டத்துக்கு சுற்றுறதுக்காக போட்ட ரூல்ஸ் தானே அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நம்ம பழங்காலமாக எப்படி வாழ்ந்துட்டு வராங்களோ பெரியவங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் கூட யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. நம்ம வீடு ஏதோ கட்டுப்பாடாக போயிட்டுருக்கு, மற்றபடி எல்லா வீட்லேயும் இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே நீங்களே சொல்கிறீங்களே நம்ம வீடு கட்டுப்பாடு இருக்காங்க, எல்லாரும் பர்ஃபெக்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு.
அப்புறம் என்னப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல. அதை பண்ணலை இதை பண்ணலை அது குற்றம் இது குற்றம்னு எதுக்குப்பா தேவையில்லாமல் பேசணும். அண்ணனும் அண்ணியும் இந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறாங்க. ஏன் தம்பி சம்பாதிக்கிறது இல்லையா? அவனும் தானே கை நிறைய காசு சம்பாதிக்கிறான். அவன் இந்த வீட்டுக்காக என்ன பண்ணியிருக்கான் சொல்லு. ஏன் அண்ணன் மட்டும் தான் இந்த வீட்டுக்கு செலவழிக்கணுமா? என்னதான் மூத்தவனா இருந்தாலும் அவன் மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நீங்களும் சொல்லுங்கப்பா, ஏன் அப்படி பண்ணுறீங்க? சுரேஷும் சம்பாதிக்கிறான், அவன்கிட்டயும் வீட்டு செலவுக்காக பணம் வாங்கலாம்ல. மதி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்றாங்க ரேவதி. இல்லை நான் என்ன தப்பாக நினச்சிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏன் வீட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்குறதில்ல அப்படின்னு. எப்பவுமே அண்ணன் பார்த்துக்கும், ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் என்கிட்ட கேட்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அண்ணன் கிட்ட பேசி பார்த்துட்டேன், அதில் போய் என்ன இருக்குன்னு சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க லைஃபுக்காக ஏதாவது கொஞ்சமாவது சேர்த்து வைக்க வேண்டாமா? அந்த குழந்தைக்கு நாலு பின்ன ஏதாவது பண்ணணும்னா மறுபடியும் கடன் வாங்கணுமா? காலம் முழுக்க அண்ணன் இப்படி தான் வாழணுமா? நல்ல வாழ்க்கையை வாழவே கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம். நான் அப்படிதாம்மா என் வீட்டில் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நீங்கள் வாழ்ந்தீங்க சரி, ஆனால் ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சு உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டிருக்காது. உங்கள் பிள்ளைங்க இன்னும் கூட நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க. அவ்வளோ ஏன் பணக்காரங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டி இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மறைமுகமாக என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுதுன்னு. மறைமுகமெல்லாம் சொல்லலை, நேராக தான் சொல்கிறேன். நம்ம கிட்ட காசு பணம் இல்லைங்கிறதுனால தானே பணக்காரனான உங்கள் மருமகன் நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாரு. அதுதான் சொல்கிறேன், எப்போவுமே நமக்கு வேண்டியதை நம்மளே பார்த்துக்கணும். எனக்கு வந்த நிலைமை எப்போவுமே என் அண்ணன் பொண்ணுக்கு வரவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது எல்லாமே புரியுது ரேவதி, ஆனால் அனுசரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஒருத்தர் அனுசரித்து போகணுன்னு அது என்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு, அவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா இதோட நிறுத்திக்கலாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு முறை மட்டும் அவரை மன்னிச்சு அவர் கூட இன்னைக்கு வீட்டுக்கு போ. ஒருவேளை மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா உன் அண்ணனுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்புறம் மாப்பிள்ளையை என்னன்னு நான் கேட்குறேன். இதுதான் அவருக்குமே கடைசியான வார்னிங், நாங்கள் சொல்லி தான் அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா சரி, நான் இன்னைக்கு போகிறேன். அந்த முடிவுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டேன். சிலதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு மருமகள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்களும் அவங்க உங்களை பார்த்துக்கிறதுல ஒரு 50% ஆகுது அவங்க மேலே அக்கறையும் நம்பிக்கையும் வைங்க. அவங்க நல்லது தான் நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் எல்லா விதத்துலையும் எல்லா கஷ்டங்கள்லையும் சந்தோஷங்களையும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. சந்தோஷமாக வாழுங்கப்பா, எங்களை மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் சீக்கிரமாகவே ஜாப் அப்ளை பண்ண போகிறேன், நான் வேலைக்கு போக போகிறேன். என் புருஷன் அதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் எல்லாரும் என் பக்கம் தான் நிற்கணும். வேலைக்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை பெற்றுட்டேன். அடுத்த வருஷம் எப்படியும் இளவரசியையும் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் நான் சும்மா தான் இருக்க போகிறேன். காலையிலேயே அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இல்லை ஒரு வேலைக்காரியை வச்சுட்டு நான் வேலைக்கு போக தான் போகிறேன். நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா புருஷனை வேண்டாம் அம்மா விடம் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாப்பா. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு. சரி அது அப்போ பேசிக்கலாம் விடு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு, நீ போய் சாப்பிடு போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலரும் மதியம் அவங்கள கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்யராஜுக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம். நம்ம பாக்யராஜை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் ஏதோ மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஒரு லோன் கொடுக்கணும் அப்படின்னா மேனேஜரோட சிக்னேச்சர் இல்லை இருக்கிறவங்கள கன்சல்ட் பண்ணுறது, அந்த அமௌண்ட்டை பொறுத்து அதுக்கான ப்ரொசீஜர்னு நிறையா இருக்குது. அதை 2 லோன் வந்து அவர் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் பர்சனலாக, அதாவது அவங்க கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டுமே அவர் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை பேங்க்கில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம தங்கராஜ் அனுப்பின ஆளுங்க தான். எப்போ நமக்கு யூஸ் ஆகுதோ அப்போது கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தது. அது இப்போ யூஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்க 2 பேருமே என்னால் கட்ட முடியாது அப்படின்னும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக் ஆனது அப்படின்னும் தெரிய வருது. அவங்க ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ், அதை விட லோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி, அதுவும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்படுதுங்கிறதுனால லோன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. பட் அந்த மாதிரியான எந்த விஷயமுமே அங்கே இல்லை. அவங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக பர்சனலாக இவரே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கராஜ் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் மேலே இந்த மாதிரி ஒரு பழி வர மாதிரி பண்ணிட்டாரு. இதில் அவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் நம்ம தங்கராஜுக்கு விசுவாசமாக இருக்கிறவர் இருக்காரு. அவர் மூலமாக தான் இது எல்லாத்தையுமே பண்ணி பாக்யராஜை மாட்ட வச்சுட்டாங்க. அந்த பணம் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா. அந்த பணம் உடனே கட்டணும் பேங்க்குக்கு, அப்படி இல்லாட்டினா போலீஸ் கைது பண்ணிடுவாங்க, வேலையும் போயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல விசாரிப்பாங்க, நீங்கள் எந்த ஒரு, அதாவது எதன் அடிப்படையில் உங்களுக்கு கடன் கொடுத்தீங்க,
எதை வச்சு அவங்க திரும்ப கட்டிடுவாங்கன்னு நினச்சிங்க. ஒன்றும் இல்லை, 2 விஷயம் இந்த மாதிரி பேங்க்கோட நாலேஜ் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கையில் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக எப்படினாலும் உங்கள் இஷ்டமாக இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கொஸ்டின் வருது பேங்க்லேயவும். அந்த மேனேஜர் இருந்துட்டு, நீ ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான பர்சன், என்ன தான் அங்கங்கே கடன் வாங்கியிருந்தாலும் நீ ஒழுக்கமாக இருக்க, உன்னோட விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்க, ரொம்ப சின்சியர் அப்படின்லாம் சொல்லி உன் மேலே நம்பிக்கை வச்சு தான் உன்னோட வேலையில் நீ எப்போவுமே உனக்கு ஒரு க்ரோத் இருக்கணும், உனக்கு சேலரியும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் உனக்கு ப்ரொமோஷனை கொடுத்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு பாக்கியராஜ் மேலே இருக்கிற நம்பிக்கை அங்கே உடஞ்சி போச்சு. அதே நேரம் இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கொஞ்சம் நஞ்சம் பணம்னா பரவாயில்ல, 30 லட்ச ரூபாய் பணம், அதை நம்மளால் அதாவது என்னால் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது. அதே நேரம் நீ இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டு, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீ எனக்குமே தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணி வச்சுருக்க. நீ நல்லதுக்கு பண்ணாலும் கெட்டதுக்கு பண்ணாலும் இங்கே டேட்டா அப்படி இல்லை. நீ உன்னோட சொந்த ரிஸ்கில் தான் அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்க. நீ உடனடியாக அந்த பணத்தை கட்டணும். அப்படி இல்லாட்டினா நீ வேலையை விட்டு உன்னை தூக்கிடுவாங்க, விசாரணையில் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது ஒருவேளை நீ பண்ணியிருக்கிற தப்பு உன்னோட பர்சனலுக்காக ஆளை வச்சு நீயே பண்ணியிருக்க, அந்த மாதிரி ஏதாவது ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பேங்க் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்றாரு. இது பாக்கியராஜுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, வெளியே நின்றுட்டு இருக்காங்க பாக்கியராஜ் அரெஸ்ட் பண்றதுக்காக. அப்போ அந்த மேனேஜர் இருந்துட்டு, நீங்க கிளம்புங்க, முதல்ல தயவு செஞ்சு இனிமே இந்த பேங்க் பக்கம் வந்துடாதீங்க, நீங்க அதாவது நீங்க இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தங்கராஜ் தான் இது எல்லாத்தையும் பண்றாருன்னு நம்ம பாக்கியராஜாலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ போலீஸ்காரங்க வந்து, மிஸ்டர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது, வாங்க உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, சார் இல்லை சார், அது வேற ஒரு விஷயம், அவங்க கண்டிப்பாக கட்டிடுவேன்னு சொன்னாங்கன்னு, அவங்க எங்களால் கட்டவே முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு உங்கள் டார்கெட்டை முடிக்கிறதுக்காக அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க. ஸோ டோட்டலாகவே நீங்கள் தான் வந்து இதில் குற்றவாளி. அது மட்டும் இல்லை, கமிஷனாக பயங்கரமாக அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் என்ன சார் வேலை? கமிஷன் வாங்கிக்கிட்டு பேங்க்கோட அதிகாரம் உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை சார், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு, விசாரணையில் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் சார், வாங்க அப்படின்னு பாக்கியராஜை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எவ்வளோ பேசினாலும் அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. தங்கராஜ் அவரோட பிளான் என்னன்னா, அதாவது தங்கராஜோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, ரேவதியை நானே பார்த்துப்பேன், என் தங்கச்சியை பார்த்துக்கிற கட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்லாம் சொன்னார். அவங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து என்னால் சோறு போட முடியும்னு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்டவர் வேலை இல்லாட்டினா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. பாக்கியராஜும் எவ்வளவோ கெஞ்சி கதறி பார்த்துட்டாரு. இந்த சேலரி இல்லாட்டினா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடும், ப்ளீஸ் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் பேசி பார்த்துட்டாரு. அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, வேஸ்ட் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே பாக்கியராஜ் சுரேஷ் கிட்ட, உங்கள் அண்ணன் பேங்க்கில் ஏதோ ஊழல் பண்ணிட்டானாமா, அதாவது அவனோட அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க விசாரணைக்கு. ஒருவேளை விசாரணையில் அவன் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணலைன்னா அவனுக்கு வேலை போயிடும். அதே நேரத்தில் அவனுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை அவன் தான் கட்டி ஆகணும்னு சொல்லிடுவாங்க, கட்டலைன்னா ஜெயில் தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு சுரேஷ் ஷாக் ஆகுறாங்க. ஆமாடா, நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னால் ஏதாவது இதில் பேச முடியுமான்னு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு உன் அண்ணன் மேலே கொஞ்சம் கோவம். ரேவதி விஷயத்தில் அவன் எப்போவுமே ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறான், அது தப்பு இல்லை. அவன் தங்கச்சி, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும்ல. எவ்வளோ திமிராக பேசினான் தெரியுமா? வீட்டுக்கு வந்து என்கிட்ட திமிராக பேசினதும் இல்லாமல் ரேவதியை பிளாக்மெயில் பண்ணான், எமோஷனல் பிளாக்மெயில். நீ இப்போ என் கூட வரலனா இனிமேல் நீ என் கூட பேசவே கூடாது, என் முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். பாவம் ரேவதி என்ன பண்ணுவான்? அண்ணன்னா அவ்வளோ பாசம் அவளுக்கு, அதான் கிளம்பி போயிட்டா. மற்றபடி என் மேலே கோவம் அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். இப்போ கூட பாக்கியராஜ் சொன்னா அவன் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் அவன் சொல்ல மாட்டான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் சுரேஷ், நான் தெரியாம தான் கேட்குறேன், உன் சேலரியை வச்சு ஒரு வேலை இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஒருவேளை பாக்கியராஜுக்கு வேலையே இல்லைன்னா எப்படிடா என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு. பின்னடா நானும் எவ்வளோ தூரம் சொல்றது சொல்லு, உன்னால் எப்படிடா என் பிள்ளைய பார்த்துக்க முடியும், என் பொண்டாட்டியை பார்த்துக்க முடியும்னு கேட்டேன். நான் அதாவது என் தங்கச்சியையும் என் தங்கச்சி பசங்களையும் பார்த்துக்கிற கட்ஸ் எனக்கு இருக்குன்னு என்கிட்ட திமிரா பேசினா. இப்போ என்னாச்சு பார்த்தல அப்படின்னுட்டு இருக்காங்க. மாமா இது என்னன்னு நான் முதல்ல விசாரிக்கிறேன், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பாக்கியராஜை தேடி சுரேஷ் போகிறாரு. இவன் என்ன அண்ணனுக்கு ஒன்றுனதும் நம்மக்கிட்ட கூட ஒழுங்காக பேசாமல் துடிச்சிக்கிட்டு ஓடுறா, இதை முதல்ல சரி பண்ணணும், பாக்கியராஜ் எப்படி வெளியே வரான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம தங்கராஜ் வந்து பயங்கரமாக உள்ளுக்குள்ளே திட்டம் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தங்கராஜை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் ரேவதி அதே வீட்டில் தங்கிடக்கூடாது, அந்த அதாவது வேலை விஷயத்தில் பாக்கியராஜுக்கு பாசிட்டிவாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது. மதி 3 மாதத்தில் வேலை வாங்கி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்காங்க.
இருப்பாங்க. அவங்களுக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க. சுரேஷ்க்கு மட்டும் நம்ம பாக்கியராஜுக்கும் மதிக்கும் வேலை போனதுக்கு பின்னாடி தங்கராஜா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சுரேஷ் இனிமே தங்கராஜை நம்பவே மாட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.